ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். திரும்பவும் ரொம்ப நாள் கழிச்ச ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து இட்லி சாம்பார் வந்து ஆர்டர் இருக்குது. அதுக்காக மாவு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், மாவு ஆட்டிகிட்ருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி வந்து ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றது, எவ்வளோ க்ளீனாக செய்கிறோம், வீட்லேயே எப்படி செய்கிறோம் அப்படின்றத காட்ட போகிறேன். உளுந்து வந்து ஆட்டிக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு 300 கிராம் உளுந்துக்கிட்ட போட்டிருக்கேன். இது வந்து நல்லா சாஃப்டாக அரைக்கணும். இப்போ நான் எடுத்து காமிச்சப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கோம். சோடா, அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரியான எந்த இதுவும் நம்ம போடுறதில்ல. குஷ்பு இட்லி கேட்டாங்கன்னா மட்டும் அதில் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் தான் சிலது சேர்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா, ஆமணக்கு விதை, அதை கொட்டைமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது என்னதுன்னா, விளக்கெண்ணெய் வர்ற அந்த எடுக்கிற அந்த விதை, அது அப்புறம் கொஞ்சம் ஜவ்வரிசி இதெல்லாம் போட்டு அரைப்போம், அவல் அதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா, இங்கேயுமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் நவுத்தி வச்சுட்டு கிரைண்டர் வந்து இங்கே தான் இருக்கும் யூஸ்வலாக. இது இந்த ஓரமாக தள்ளி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உளுந்து ஆட்டி எடுத்துகிட்டு அரிசி போட்டுருக்கேன். அரிசியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து 3 வாட்டி வாஷ் பண்ணி தான் ஊற வச்சேன். திரும்பவும் ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றிட்டு தான் நான் அரிசி அரைச்சிட்ருக்கேன். உளுந்து வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைக்கணும். மாவு இப்படி ஆடணும். அந்த மாதிரி உளுந்து சாஃப்டாக அரைச்சிங்கன்னா இதே மாதிரி இட்லி இருக்கும். இப்போ மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக ஆடுதோ அதே அளவுக்கு சாஃப்டாக இட்லியும் வந்து நீங்கள் அப்படி வந்து எடுத்து போடையில் அது வந்து ஆடும். அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். அரிசியும் நல்லா சாஃப்டாக அரைச்சிடணும். இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். எந்த ஆப்பசோடா அதெல்லாம் நாங்கள் எந்த கெமிக்கல் எதுவுமே போடுறது கிடையாது. மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலராக நல்லா க்ளீனாக இருக்கும். நம்ம வந்து இட்லி அரிசி, ரேஷன் அரிசி கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அரைப்போம். ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு நாங்கள் என்ன அரைப்போமோ அதே தான். வீட்டுக்கு நாங்கள் அந்த மாதிரி தான் மாவு அரைப்போம். சேம் அதே தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சாம்பாருக்குமே வந்து பூண்டு வந்து நிறைய பேர் வந்து அப்படி அப்படியே போட்டோம்னா பிடிக்க மாட்டுது அப்படின்றதுனால கொஞ்சம் பூண்டு வந்து அரைச்சி ஊற்றிடுவோம் சாம்பாரில். அது வந்து நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கடைஞ்சி தான் நாங்கள் வந்து சாம்பார் வைப்போம். இப்போ சாம்பாருக்கு வேண்டியதெல்லாம் அதே குக்கரில் ஒன்றா சேர்த்துட்ருக்கேன் நான். காய்கறி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி, இதெல்லாமே சேர்த்துட்ருக்கேன். எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு காய்கறியை வந்து சாம்பார் வந்து தாளித்து அதிலே காய்கறி வதக்கி அப்புறம் வந்து பிரியாணி டபராவில் வந்து சாம்பாரை கூட்டி விட்டுருவேன். நார்மலாக சாம்பார் எப்படி தாளிப்போம் அதே மாதிரி தான். கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு வரமிளகாய் இந்த மாதிரி யூஸ்வலாக என்ன பண்ணுவோமோ அதே தான். அதே மாதிரி வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கடலை மாவு கலந்து விடுவாங்க. அதெல்லாம் நம்ம செய்யவே மாட்டோம். பை சான்ஸ் சாம்பார் வந்து தண்ணி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவதுன்னா ரொம்ப கொஞ்சமாக நம்ம சேர்ப்போம் தானே ஒழிய, மற்றபடி வந்து ஒரேடியாக கடலை மாவு கலந்து விடுறது அந்த மாதிரியாகவும் நம்ம செய்ய மாட்டோம். வீட்டுக்கு நம்ம என்ன செய்வோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து செய்வோம். வேறு எந்த அடிட்டிவ் கலர்ஸு அதெல்லாம் இதுமாதிரி கேசரிக்கு அப்போது நம்ம வந்து கேசரி கலர் வந்து சேர்ப்போம். இப்போ இந்த காயுமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நான் பிரியாணி டெக்ஸால் வந்து சாம்பார் கூட்டி விட்டுருவேன். அதுக்கு மீன்வைல் பார்த்திங்கன்னா இட்லி 2 இட்லி பாத்திரத்துலேயுமே வந்து ஒவ்வொரு பேட்ச் வந்து இட்லி அவிச்சிட்டேன். இட்லி வந்து நான் இப்போது ஆறுன அப்புறமா நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சாஃப்டாக அந்த உளுந்த மாவு எப்படி சாஃப்டாக இருந்தது அதே மாதிரி இட்லி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயுமே இட்லி. அதே மாதிரி ஒரே சைஸாக இருக்கும். இப்போ வந்து சாம்பார் வந்து நான் கூட்டிட்டேன். காய் வந்து வேகணும். காய் வந்து எல்லாமே சேர்த்து நம்ம சாம்பார் கூட்டி விட்டாச்சு. இப்போ இந்த நல்லா கொதிக்கிற கேப்பில் இட்லி வந்து ரெடி பண்ணியாச்சு. சாம்பாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி, கொடுத்து விடுறதுக்கு வந்து சூடாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். சோடா அதெல்லாம் எதுவுமே போடாமல் திரும்ப நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இதெல்லாம் சேர்க்குறதே கிடையாது உண்மையிலேயே. அதெல்லாம் பண்ணாமே நமக்கு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வந்து ஒரு சீமந்தம் ஆர்டர் இருக்குது. அதுக்கு நான் பண்ணும்போதுமே நான் என்னெல்லாம் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்ச அளவு நான் வீடியோவில் எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி இது பிளாஸ்டிக் பக்கெட்ஸை பார்த்தோன்னா நிறைய பேர் நினைப்பீங்க பிளாஸ்டிக்கில் கொடுக்குறோமேன்னு. இவங்க வந்து நம்மளுக்கு பாத்திரத்தை ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பிரியாணி பக்கெட்டில் பேக் பண்ணி கொடுக்குறோம். பாத்திரத்தை ரிட்டர்ன் பண்ண முடிகிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் ஒரு டிஃபன் கேரியரில் தான் சாப்பாடு கொடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.